ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளான் டாரோ இன் தமிழ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்டு 11 டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஆக்சுவலி நான் எல்லா டெய்லி ரீடிங்லையும் ஃபஸ்ட்டு கரியர் ரிலேட்டடாக சொல்லிவிட்டு அடுத்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ 11 டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப காலமாக, ஈவன் ரொம்ப வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் எஃபோர்ட் போட்டு மணி ரிலேட்டடாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதோடைய ரிசல்ட் வருது, ஆனால் ஸ்லோவாக வருது. அது கொஞ்சம் உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் கண்டிப்பாக வருது, பட் கொஞ்சம் டிலே ஆகுது, ஸ்லோவாக இருக்குது. ஆனால் ஸ்டேபிளாக வரும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு நியூ பிகினிங் உங்களுக்காக இருக்குது, ஓகே? அண்டு உங்களுக்கான ஒரு சப்போர்ட் இப்போ ரீசெண்டாக கிடச்சிருந்துருக்கலாம். ஈவன் இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எப்படி இருந்ததுன்னா 10th டிசம்பரில் இருந்தது வேறு பொசிஷனில். இப்போ அது எப்படி இருக்குன்னா வேறு பொசிஷனில் இருக்குது. ஸோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கணும், ஓகே? 10th டிசம்பர் அது உங்களுக்கு 11th டிசம்பரில் அதோடைய ஒரு ஒரு தாக்கம் இருக்குது. அந்த சப்போர்ட்டோடைய கண்டினியூஷன் இருக்குது, ஓகே? அண்ட் நீங்கள் இன்னும் அதிகமாக எஃபோர்ட் போடுவீங்க, அதுதான் உங்களுடைய பலமே. ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய எஃபோர்ட், ஓகே? ஃபிசிக்கல் எஃபோர்ட்டு. ஸோ நீங்கள் எதோ வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே? அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும். அதுவே உங்களுடைய பலமாக அமையும். அது அது உங்களுடைய ஸ்ட்ரென்த். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 11 டிசம்பரில் பார்த்தா நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் போட்டு ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு பல விஷயங்களை கவனம் செலுத்துவீங்க, ஓகேவா? அண்டு நியர் ஃப்யூச்சர் எப்படின்னா, நீங்கள் கரியர் ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு திட்டம் தீட்டி நீங்கள் செய்வீங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கான பலன் அருமையாக இருக்குது. அதாவது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கும்போது உங்களுக்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அண்டு சில பேருக்கு ப்ரமோஷன், இது வரைக்கும் சப்போஸ் ப்ரமோஷன் கிடைக்கல, நீங்கள் வெக்ஸ் ஆகி இருந்தாலுமே அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல உங்களுடைய எஃபோர்ட் இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு உங்கள் கரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் அந்த 4 of Wands இருக்குது. அண்ட் ஆல்சோ எம்பரஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நடுவில் 4 of Cups இருக்குது. சரிங்களா? ஸோ பாஸ்ட்டை நினச்சி அப்படியே மூழ்கி போயிடாதீங்க, ஓகே? பல ஸ்ட்ராட்டஜியை போட்டு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே? ஸோ ரொம்ப அதிகமாக உழைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ரெஸ்டிங் பீரியட் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் மேபி நீங்கள் கொஞ்சம் ஒரு லைஃபோட ஒரு புது லைஃப்பில் சில புதிய விஷயங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஓகே? அண்ட் சில பேருக்கு நியர் ஃப்யூச்சரில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அதில் அது ரிலேட்டடாக நிறையா ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் புத்துணர்வு ஆவீங்க. ஸோ ரெஸ்ட்டு கொடுக்காமலே கண்டினியூ பண்ணாதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, ஓகே? அண்ட் தென் 5 of Wands. ஸோ உங்களுக்குள்ளே மேபி ஒரு மனப்போராட்டம் இருக்கலாம் இந்த 11 டிசம்பர். இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ராமா பண்ணலாம், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படலாம். அப்படி ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் சேஃபு, ஓகே? ஃபைன். ஸோ பி கேர்ஃபுல், ஓகே? இல்லை உங்களுக்குள்ளே மனப்போராட்டம் கண்டால் ஏற்படுமா, அதையும் கொஞ்சம் தடுத்துக்கோங்க முன்னக்கூட்டி.
முன்கூட்டியே வந்து அதுலேயும் ஒரு கவனத்தை செலுத்துங்க ரைட்டா. அண்ட் மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால மேபி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட் வந்து ஏற்படலாம். செய்யலாம், செய்ய வேண்டாம், இல்லை வேணும் வேண்டாம், இல்லை நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்ருக்க எஃபர்ட்டில் போடலாமா வேண்டாமா, மேபி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவங்க ஏற்படுத்தலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கேர் பண்ணிக்காதீங்க. ஸோ அண்ட் உங்களுக்கு வந்து சம்வாட் இதில் வந்து இன்றைக்கி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, நீங்கள் அதை நம்பி அப்படியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போக தேவையில்லை, அப்படின்னு ஒரு இல்லூஷன் மைண்ட் செட்டுக்கு போக வேண்டாம். அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்க ஏதோ சொல்ல போய் நீங்கள் ஏதோ பயப்படுறீங்கன்னா அதெல்லாம் போக தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சால் உங்களுடைய லைஃப் பெட்டராக இருக்கும். ஐ மீன் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது சில பேர். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுல நீங்கள் அதிகம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பீங்க. ஓகே, ஆனால் இந்த டேயில் என்ன தெரியுதுன்னா அதில் ஒரு குழப்பத்தை வந்து தேர்ட் பார்ட்டிஸ் வந்து ஏற்படுத்தலாம். ஸோ அது தேவையில்லை, ரைட். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்வீங்க அப்படின்றது தெரியுது. என்ன தான் வந்து மற்றவங்க வந்து உங்களை கட்டி போட நினச்சாலும் உங்களுக்கு உங்கள் மேலே அதிக கான்ஃபிடென்ட் உண்டு. ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு செயல்படுறதுக்கான ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும். ஓகே, அண்டு ஃபைனலி அவுட்கம் என்ன பார்த்தா உங்கள் இன்ட்யூஷன் என்னவோ அதுபடி நீங்கள் செயல்படுவீங்க. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, நேற்றுமே வந்து ஐ மீன் 10 டிசம்பருமே நம்ம 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ உங்களுடைய அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் படி ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இது இப்படி தான்னா இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு செயல் இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகே, ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது. ஸோ ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்காக வந்துட்டு அதிகமான ஒரு ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும், ரைட். ஸோ கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆகணும். நான் ஒரு இந்த ஹை பிரிஸ்டர்ஸ் இருக்குது, இங்கே 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்து வர அளவுக்கு நான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு உறுதியான மனநிலையோடு ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் ஸோ அப்பப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது குலதெய்வத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க, சரியா. அண்ட் அகெயின் நீங்கள் ஹை பிரிஸ்டர்ஸ், ஸோ நீங்கள் ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சனாக இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியுது. ஸோ உங்கள் இன்ட்யூஷன் கரெக்டு அப்படின்றதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா, ரைட். ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து பாஸ்ட்டு நினச்சி அதை பிடிச்சிட்டே தொங்கிட்டுருக்காங்க, ஓகேவா. அதுதான் வந்துட்டு அதை கடந்து வர்றது அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்குது. அவங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பட் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் ஆள் மனசில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து இப்போ எப்படி இருக்குன்னா அவங்க பர்சனுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் காட்டுற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து சம்வாட் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட எதிர்பார்க்கலாம். இல்லை ஃபினான்ஷியலி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் இருக்குது, அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியலன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு கூட அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அவங்க ஃபினான்ஷியல்ஸ் ரிலேட்டடாக வந்து அதிகமாக எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. எங்கிட்ட இருந்தால் சப்போர்ட் வருமானு அவங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ். அண்ட் ஆல்சோ மேபி அவங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க, அது அவங்களுக்கு இப்போது கிடைக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ அண்ட் மோரோவர் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து சப்போஸ் நியூ ப்ரப்போசல் வரலாம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். எனிஹவ் அவங்க பாஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை நினச்சி அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லணும். ஓகே,
எக்ஸ்கியூஸ் மீ. மொரோவர் அவங்க ரொம்ப திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஐ திங்க் ரொம்ப என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட மேரேஜ் வேணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தெரியலை. பிகாஸ் ஆஃப் மேபி ஃபேமிலி சிச்சுவேஷன். உங்களோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து வேணும். ஆனால் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை, ரைட்டாக? 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸு. ஆழ்ந்த ஒரு தியானம் பண்ணால் எவ்வளோ இப்படி டீப்பாக போகும், அந்தளவுக்கு ஒரு டீப்பான ஒரு யோசனை, ரைட்? இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி சரி பண்ணுறது, இதில் மறுபடியும் இதை வந்து எப்படி புதுப்பிக்கிறது, எப்படி இதில் ஒரு ஹாப்பினஸை கொண்டு வர்றது. ஈவன் அவங்க உங்களை எம்ப்ரெஸ்ஸாக தான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அகெயின் வந்து நீங்கள் கொடுத்த ஒரு ஹாப்பினஸ் அவங்க யோசித்து பார்க்குறாங்க, ரைட்? பாஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ அன்பாக இருந்தீங்க அப்படின்றத அவங்க வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நியர் ஃப்யூச்சரில் வந்து அவங்க அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டை பற்றி யோசிப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது, சரியா? அண்டு அவங்கள சுற்றி நிறையா கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அதில் வந்து போராடிட்டு இருக்காங்க மெனி பீப்புள். சில பேருக்கு வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பேர் இன்வால்வ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, ஓகே உங்களை நோக்கி வரணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் ஆஃப் ஆகிடுறாங்க. ஓகே, ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். பட் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அண்ட் அவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்து அவங்களுமே அவங்க நினைக்கிறத சாதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி சம்வாட் ஒரு சுயநலம் கூட அவங்களுக்கு இருக்கலாம், ரைட்? அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதிலே தான் அவங்க இருப்பாங்க, சிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஓகே, அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சன் அவங்க கண்ணுக்கு வந்து. ஓகே, அண்ட் பட் என்னென்னா இங்கே சம் தேர்ட் பார்ட்டிஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு போராடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் பார்ட்டிஸுன்றது ஒரு பர்சனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வேறு ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு சில பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல, இல்லை சம்வாட் அவங்களுக்கு மணி ப்ராப்ளம், வாட் எவர் இட் மேபி. ஓகே, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ அவங்க வந்து உங்களை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தெரியுது, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது அவங்களும் வந்து தெரியுது அவங்களுக்கும். ஸோ அவங்களும் வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஏன் இப்படி இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறீங்க அப்படின்றத அவங்களும் யோசிக்கிறாங்க, ரைட்? இப்போ நீங்களும் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் இப்படி இருந்தால் தான் உங்கள் பர்சன் வந்து இப்படி இருந்தால் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு கம்பல்சரியாக வந்து ஒரு தாட்டில் இருக்கீங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இதுதான் கரெக்டு, இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக வந்துட்டு புரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்க்க முடியுது டெய்லி எனர்ஜியில். ஸோ இன்றைக்கான அவங்களுக்கான பிளெஸ்ஸிங் என்ன பார்க்கலாம். ஸோ லார்ட் முருகர் மெசேஜஸ் வந்து ஷார்ட்ஸில் இருக்குது, பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ உங்களுக்கான இன்றைக்கான பிளெஸ்ஸிங்ஸ், டெம்பரரி ப்ராப்ளம்ஸ். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துட்டு இங்கே பாருங்கள், அடுத்ததாக சன்ரைஸ் வருதா, க்ளவுட்ஸு சன்ரைஸ், வெரி நைஸ். நியூ க்ரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ வெஞ்சர்ஸ், எ ஃப்ரெஷ் ஸ்டார்டர். ஓகே, உங்களுடைய டெம்பரரி ப்ராப்ளம் வந்துட்டு இந்த சன்ரைஸ்னால் வந்து சரியாகும். ஓகே, அதாவது என்ன சொல்கிறது, நியூ க்ரியேட்டிவ் ஐடியாஸ், அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புது ஸ்டார்ட் ஒன்று இருக்குது, நியூஸ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒன்று இருக்குது. ஓகே, ஓல்டர் விமன் டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அண்ட் ஓல்டர் விமன். ஸோ பி கேர்ஃபுல், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது பாருங்கள். மேபி அவங்க மூலமாக அவங்களுடைய டெம்ப்ரரியான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ யூ வில் பி ஷோன் த வே, உங்களுக்கான வழி வந்து காட்டப்படும். ஃபைன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாள் வந்து ஏதோ ஒன்று வழி தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க, காத்துட்டு இருக்கீங்க, என்ன செய்யணும் தெரியலை அப்படின்னா உங்களுக்கான வழி காட்டப்படும். ஓகேவா?
So very nice. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.